அவ தைக்கிறதுக்கு துணி கொடுத்து ஞாபகம் வந்துச்சு. வாங்கினாலா இல்லையா கேட்டுக்கோம்னு உள்ள போனா உள்ள போய் பார்த்தா போசேங்க உட்காந்துருக்கணுமா. தானே அவங்கிட்ட பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி மாமா வந்து சொன்னாரு, அவருக்கு இப்படி உங்களை எடுபடி வேலைக்கு அனுப்புறது தொழிலா போச்சு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீங்க பேசாம வீட்லயே இருங்க பிடிக்கிறேன். அப்பா நிஜமா தானன் தான் இப்படி சொன்னாளா? ஆமாம்மா, போஸ் கூட அவளை வெஞ்சான். என்ன நீ போய் மாமாட்ட இப்படி எல்லாம் பேசிட்டிய? சரி விடு, தனத்துக்கு அவ்வளவுதான் என்கிட்ட மரியாதை. இல்லப்பா, தானோ ஏதோ வருத்தத்துல இப்படி எல்லாம் பேசிருப்பா, அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நான் பெருசா எடுத்துக்கலாமா? நான் அனுசரிச்சுட்டு போலாம். ஆனா எல்லாரும் இப்படி இருப்பாங்களா? இப்ப இவங்க வந்த வேலையில அவன் மறைச்சிட்டு போனா அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க வந்தது அவளுக்கு பிடிக்கலன்னு தான் நினைப்பாங்க. பா, இப்ப நீங்க இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க, விட்டுடுங்க. சரி, நானே போய் அவளை நல்ல வார்த்தை சொல்லி அழைச்சிட்டு வரேன். பா, நீங்க இருங்க, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். நீ வேணாமா, மத்தவங்களா வந்திருக்காங்க, நான் போறேன். என்னப்பா, எல்லாத்துக்கும் நீங்க தானே அலைய வேண்டி இருக்கு. நீங்க நிம்மதியா உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். சரி போ. இந்த பாரு, அவட்ட தெளிவா எடுத்து சொல்லிடு. வந்தவங்கிட்ட நல்லா சிரிச்சு பேசி பழகு. உன் மனசுல என்ன குறை இருந்தாலும் நாம பேசி தீர்த்துக்கலாம். சரிதானா? சரி போ. பாட்டி. ஏம்மா நிர்மலா, என்ன உங்க ஆத்தா மாதிரி ஒதுங்கி உட்காந்துருக்க? ஏமாடி, நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா வந்தா கூட ஏதோ கூட மாட வேலை வெட்டி செய்தா தான் நம்மளையும் மதிப்பாங்க. போப்பா, நீ சிறு பிள்ளை, உனக்கு தெரியாதா என்ன? போ, போய் கூட மாட வேலை வெட்டி செய். என்ன சரோ? பாட்டி, நான் இங்க வந்ததுல இருந்து தனத்துக்கிட்ட சரியா முகம் கொடுத்து பேசவே இல்லை. அந்த கண்டிஷன்ல தான் அவரை நீங்க கூட்டிட்டு வந்தாரு. அவர் என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறாரு. அதான் அவர் சொல்ற மாதிரி நானும் நடந்துக்கிறேன். நான் இங்க இருக்கும்போது எவ்வளவோ வாட்டி மத்தவங்க கூட சண்டை போட்டிருக்கேன், பேசாம இருந்திருக்கேன். ஆனா தனத்தை கூட இந்த மாதிரி பேசாம இருந்ததே கிடையாது. என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. கண்ணு அம்மா, இதெல்லாம் ஊர் உலகத்துல சகஜம்மா. என்ன புதுசுங்கிற? நீ ஒண்ணும் மனசு அலைய விடாம பேசாம அழாம நிம்மதியா இருமா. இல்ல பாட்டி, இப்பதானே என்ன செஞ்சிருக்கா தெரியுமா? என்ன? என் மேல இருக்கிற கோவத்துல அப்பா கிட்ட வேற மாதிரி காட்டி இருக்கா. அவர் பாவம் மனசு நொந்து போய் என்கிட்ட வந்து சொன்னாரு. பாவம், உங்க அப்பா இருக்காரு, அவர் ஒரு அப்பாவி மனுஷன். போயேன், உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி, திரும்பின பக்கம் எல்லாம் இடி போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றது? அவர் தலையெடுத்து அது. பாட்டி, பேசாம நம்ம ஒண்ணு செய்யலாமா? என்ன? நம்ம 2 பேரும் போய் தனத்தை கூட்டிட்டு வந்துடலாமா? நல்ல யோசனை தான், போலாம். நான் தனியா போனா அவருக்கு என் மேல சந்தேகம் வரும். அப்படியே காத்தாட போன மாதிரி போயிட்டு அவளை கூட்டிட்டு வந்து. சரி சரி, புறப்படு. வா, போயிட்டு வந்துருவோம். வா சரோ, உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் வந்து வெந்நீர் வச்சு கூட. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். இதோ வரேன். இவனுக்கு யாரு அதுக்குள்ள போய் சொல்லிட்டாங்கப்பா? மூக்குல வேர்த்து அப்படி கூட்டிட்டு போறானே.